ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் மனைவி உயிருடன் இருக்கும் நிலையில் நடைபெற்ற இரண்டாவது திருமணம் சட்டப்படி செல்லாது என்பதால் அந்த மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க முடியாது என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பளித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ராதாகிருஷ்ணன் தனது முதல் மனைவி வசந்தா உயிருடன் இருக்கும்போதே 1992ஆம் ஆண்டு ரேவதி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். பின்னர் 2009ஆம் ஆண்டு இரு மனைவிகளின் பெயரையும் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அரசு அதனை நிராகரித்ததால் அவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் போது முதல் மனைவி 2020ஆம் ஆண்டு இறந்துவிட்டதால் இரண்டாவது மனைவியை ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்று தனி நீதிபதி இரண்டாவது மனைவியின் பெயரை சேர்க்க உத்தரவிட்டார். ஆனால் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம் மற்றும் C குமரப்பன் அடங்கிய அமர்வு முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்வது தமிழ்நாடு அரசு பணியாளர் விதிகளின்படி தடை செய்யப்பட்டதும் சட்ட விரோதமானதும் ஆகும் என குறிப்பிடப்பட்டது. ஓய்வூதியம் என்பது நலத்திட்டமாக இருந்தாலும் அதை பெற தகுதி முக்கியம் என்பதால் சட்டப்படி செல்லாத திருமணத்தின் அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியம் வழங்க முடியாது என சட்டப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் தனி நீதிபதி வழங்கிய உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. மேலும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்வது குற்றம் என்றும் அத்தகைய செயல்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஒன்று, அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் முதல் மனைவி இருக்கிறப்ப இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணுறதும் சரி, நீங்கள் எப்படி என்ன பண்ண வச்சு இருந்தாலும் அது அவங்கள ஒரு பென்ஷனாக சேர்க்க முடியாது. அது கோர்ட் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. முதல் மனைவி இறந்துட்டாங்க, ஸோ அவங்க பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாலும் அது சட்டப்படி செல்லாது. ஏன்னா இப்போ முதல் மனைவி இருக்காங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க, நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அரசு ஊழியர் பென்ஷன் வாங்குறாரு, ரிட்டையர்ட் ஆகி. முதல் மனைவி இறந்துட்டாங்க, ஸோ வாரிசு வாங்குறப்ப நீங்கள் முதல் மனைவி பேரை போட்டு தான் வாங்கி ஆகணும், குழந்தைங்கள் இருக்கும். ஸோ இரண்டாவது மனைவி பேருக்கு நீங்கள் பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாமினியாக போட்டாலும் அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், இந்திய சட்டத்தின்படி இரண்டாவது மனைவிக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவங்களுக்கு அரசு சம்பந்தமான எந்த சலுகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சட்டப்படி அது செல்லாத ஒரு திருமணமாக கருதப்படுகிறது என மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.